ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி. ஸோ இதுலேருந்து தான் வந்து சிஎஸ்பிஓ அப்படின்ற போஸ்ட்டுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்பிஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிலியன் ஸ்விட்ச் போர்ட் ஆப்ரேட்டர். இதில் கிரேட் 2 கேட்டகரியில் குரூப் சியில் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கான ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் ரோல் தான். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி 11:59, அதாவது 12 மணிக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதில் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்பிஓ கிரேட் 2 அப்படின்ற போஸ்ட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 190 வேகன்சி போட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதோட பே பேண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 21,700 ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய நியூ பே மேட்ரிக்ஸ் படி 7th சிபிசி அதுபடி நிறைய அலவன்சஸும் உண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் என்னைக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு வந்து உங்களுடைய இயர்ஸ், அதாவது வயசு வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளார இருக்கணும். அண்ட் இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஓபிசினா வந்து 3 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டினா 5 இயர்ஸ், இது இல்லாமல் பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ், இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிக், அதாவது எஸ்எஸ்எல்சி இது முடிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய எதனா ஒரு ரெகக்னைஸ்ட் இதில் வந்து முடிச்சிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் போர்டு, எக்ஸ்சேஞ்ச் போர்டை வந்து ஹேண்ட்லிங் பண்ண அந்த நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் வந்து 6 மந்த்ஸ்க்கு. டிசைரபிள்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து ஃப்ளூயன்சி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மூலியமாக தான் எடுக்கிறாங்க. ஸோ 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், செகண்ட் பார்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், தேர்ட் பார்ட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஃபோர்த் பார்ட் வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங். ஸோ மொத்தமாக ஒன்றுக்குமே வந்து ஈச் 25 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலையுமே இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரிட்டன் டெஸ்ட் மூலியமாகவும் அண்ட் உங்களோட ஸ்கில் டெஸ்ட் மூலியமாகவும் தான் எடுக்கிறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ப்ரொபேஷன் பீரியடும், அதுக்கப்புறமா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, அது நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே காட்டியிருக்கிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோடு சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ரெசிடென்ஷியல், இந்த மாதிரி ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். இதே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிடிஎஃப், அதாவது அடோப்பில் தான் வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ரோம் ஆர் எட்ஜில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இந்த பிடிஎஃபை மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடாப்ல ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு சில ட்ராப் டவுன் மெனு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் மெனு பாக்ஸ். இந்த ட்ராப் டவுன் மெனு பாக்ஸஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபீல்டையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபார்மை வந்து சேவ் அஸ் அப்படின்னு பண்ணி ஃபைல் நேம் எப்படி சேவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. CSBO _ your full name .pdf எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபுல் நேமுமே எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு தான் வந்து ஃபைல் நேம் சேவ் பண்ணணும். ஸோ ஃபைல் நேம் எப்படி சேவ் பண்ணணுன்றதையும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக ஸ்கேன் பண்ணி செப்பரேட் ஃபைலாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க, அந்த மெயிலில் அனுப்புகிறீங்க அப்படின்னா photo _ your full name இதை போட்டு அந்த மெயிலில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இமெயில் சென்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து CSBO அப்ளிகேஷன் your full name இது இருந்தால் போதும். 2 அட்டாச்மெண்ட் தான். ஒன்று வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபில்டு பிடிஎஃப் ஃபார்ம், அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து ஜூன் 5க்குள்ளார முடிச்சிடணும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபுல் நேம், ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இது எல்லாமே நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த மெயில்ல அனுப்ப போறீங்கன்றதையும் இங்க நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆதார் கார்ட டிக் பண்ணிக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் டிக் பண்ணிக்கலாம். கிளாஸ் 10th மார்க் ஷீட் வச்சிருக்கீங்கன்னா, அதையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க அதில வந்து அப்ளிகபிளா அட்டாச் பண்றீங்களோ, அதெல்லாம் இங்க வந்து மென்ஷன் பண்ணிறணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டா வந்து உங்களோட சிக்னேச்சர், டேட்டு, பிளேஸ். இத போட்டுட்டு சேவ் ஃபார்ம்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சேவ் ஆயிடும். கீழ தான் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ வந்து ஒட்டுறதுக்கான இடம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவையும் நம்ம தான் ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கிறேன். அதுல ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ வந்து எனக்கு பிங் பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.